நான் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு திருமணமும் தேவ லக்னமும் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன். ஜோதிடம் இந்த பிரபஞ்சம் எப்படி சூட்சமங்களும் முரண்பாடுகளும் நிறைந்ததாக இருக்குதோ அதே போன்று தான் ஜோதிடமும் இருக்குது. ஜோதிட மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகளையும் தன் அனுபவத்தோடு இணைத்து பலன் சொல்லும்போது தான் அது அனுபவ ஜோதிடமாக வெளியில் வரக்குள்ள தான் அது எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு பல குருமார்களும் தனக்குன்னு ஒரு விதியை வகுத்துக்கிட்டு அதன் மூலியம் வெற்றியும் காண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆய்வு செய்வது திருமணம் பற்றி தான். திருமணம் எப்படி நடக்குது, எதனால் நடக்குது, எந்த கிரக அடைவுகள் இருந்தால் நடக்குது, எந்த தசாபுத்திகள் இருந்தால் நடக்குது, இப்படி தான் நம்ம ஆய்வு பண்ணி இதே சேனலில் பேசியிருக்கோம். நம்ம ரங்கநாச்சியார் மீட்டிங்கிலே பேசியிருக்கோம். ஆனால் திருமணம் நடக்காததுக்கு விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விதிகள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அந்த விதிகள் பார்த்திங்கன்னா 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் நல்லா இருந்தால் நடந்துடும் அப்படின்றாங்க. அப்படி இருந்துமே திருமணங்கள் நடக்கிறது இல்லை. அதே போன்று தசாபதிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா திருமணம் நடந்துரும்னு சொல்கிறாங்க. அதுவும் நடக்கிறது இல்லை. பல பேருக்கு திருமணங்கள் நடைபெறாமே இருக்குது. இன்றைக்கி நான் பேசக்கூடியது திருமணம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு மூல நூல்களில் உள்ள ஒரு விதி அதுக்கு எதிரான ஒரு விதியை செயல்படுத்துது அப்படின்றது தான். இப்போது திருமணம் நடக்காததுக்கு தசாபதிகளும் 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் திருமணம் நடக்கிறதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சன்னியாசி யோகம், ஞான யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோகங்கள் இருந்தாலும் திருமணங்கள் நடைபெறுவது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஞான யோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மூல நூல்களில் சொல்லப்பட்டது சூரியன் உச்சம் பெற்று நவாம்சத்தில் சுபஸ்தானங்களில் சுபகிரகங்களின் ஸ்தானங்களில் அமர்ந்துச்சுன்னா அந்த பாவத்தில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதில்லை, தாமதம் இருக்குது, நடக்காமலும் போகுது, நடந்தாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சூரியன் அஸ்வினி 2, 3, 4 பாதங்களில் அமர்ந்தாலும், பரணி 2, 3 பாதங்களில் அமர்ந்தாலும், கார்த்திகை 1ஆம் பாதத்தில் அமர்ந்தாலும் அவர்களுக்கு திருமணம் என்பது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு மூலநூலில் குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்னியாசி யோகம் என்பது 10 குடையன் 4 பேருடன் பரிவாய் கூடி உற்ற கேந்திர தோணம் தன்னில் உலாவின் இருக்க ஜாதகர் சன்னியாசியாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சன்னியாசி யோகம் இருந்தும் சில பேருக்கு திருமணங்கள் நடந்திருக்கு, சில பேருக்கு திருமணம் நடக்காமலும் இருக்குது. அப்போது ஒரு விதிகளுக்கு ஒரு விதிகள் முரண்பாடாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சன்னியாசி யோகத்தில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கணும், இல்லை அது 10ஆம் இடத்தோட 4 அதிபதிகள் சேர்ந்திருந்தாலும் திருமணம் நடக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. லக்னாதிபதி சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஒரே பாவத்தில் அமர்ந்து இந்த கிரகங்களை சனி பகவான் பார்த்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே மூல நூல்களில் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சந்திரன் என்ற ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் சனி ஒருவரே ஒரு கிரகம் மட்டும் பார்த்ததுன்னா அவங்களுக்கும் திருமணம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாம் அனைத்துமே ஜோதிட மூல நூல்களில் உள்ள விதிகள். நாம் ஜோதிட ஆய்வில் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா சனியும் சுக்கிரனும் வலுப்பெற்ற ஜாதகங்களுக்கு மட்டுமே தான் திருமணம் நடக்குது, வேறு யாருக்கும் நடக்கிறது இல்லை. அதே போன்று ராகு கேது மற்றும் சனி இந்த 3 பாவ கிரகங்கள் தான் ஒருவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுல முழு பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா தேவ லக்னம்ன்றது. இந்த தேவ லக்னம்ன்றது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இதுவுமே மூல நூல்களில் குறிப்பிட்டப்பட்டு உள்ளது தான். அதாவது சந்திரகலான்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு, தேவகேரளம்ன்ற மூல நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சந்திரன் இருக்கும் ராசிக்கு 1, 5, 9 என வரக்கூடிய ராசி எது உபய லக்கணமாக இருக்கிறதோ அந்த ராசியில் குரு, சனி மற்றும் கேது தொடர்பு பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு அந்த தேவலக்கணம்ன்றது வேலை செய்யும். இந்த தேவலக்கணம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இந்த 3 கிரகங்களும் பாருங்கள், குருன்றது ஆன்மீக கிரகம், கேதுன்றது ஞான கிரகம். அது பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறது விரும்பக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா தனிமையை விரும்பக்கூடிய கிரகம் கேது, சனி பகவான் காரக கிரகம். இந்த 3 கிரகமும் அந்த சந்திரன் என்ற ராசிக்கு 1, 5, 9 என்று வரக்கூடிய உபய லக்கணங்களில் தொடர்பு பெற்றுச்சுன்னா இவர்கள் ஞானிகளாகவோ ரிஷிகளாகவோ தான் மாறுறாங்க. அதேமாரி மகான்களுக்கும் மாறுறாங்க. இதை ஒரிஜினல் டூப்ளிகேட்டுங்கிறது அடுத்த பிரச்சனை. இவங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவது இல்லை. இந்த தேவலக்கணம் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதில்லை. இதில் சில விதிவிலக்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த தேவலக்கணம் யாராருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமண மகரிஷி இருக்காங்களே அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா
சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது மிதுனத்தில் இருப்பார், அதுவே வந்து உபயலக்கணம் தான். அதிலே கேதுவும் இருப்பார், குரு பகவானும் பார்ப்பார், தன்னோட சனியோட வீடான கும்பத்தில் இருந்து பார்ப்பார். அப்போது அந்த தேவலக்கணத்தில் குருவும் சனி கேது அப்படின்ற இணைவுன்றது இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல மகரிஷிகளுக்கு இருக்குது. யாராருன்னு கேட்டிங்கன்னா அருணகிரிநாதர், காஞ்சி மகா பெரியவர், விவேகானந்தர், ரமண மகரிஷி, ராமானுஜர், சில தெய்வங்களின் ஜாதகம்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. அந்த ஜாதகத்திலையும் இந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷிகளாகவோ போகிறாங்க. ஆனால் இந்த 10ஆம் இடத்த அதிபதியோடு ஒரு நீசப்பற்ற கிரகம் சேர்ந்துச்சுன்னா அவங்க தான் சில விசித்திரமான மகான்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். லாகரி வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மகான்களாக மாறுறாங்க, லாகோரிகளாக மாறுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே அமைப்பு பார்த்திங்கனாக்கா இருக்கிற முன்னால் மறைந்த ஒரு பெண் முதல்வருக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கனாக்கா, தனக்கு கீழே ஒரு கூட்டத்தை அமைச்சுக்கிறதுக்கோ, தனக்கு கீழே ஒரு படைபலத்தை அமைச்சுக்கிற மாதிரி, ஒரு கழகத்தை அமைச்சுக்கிற மாதிரியே ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி கொடுக்குது. இது ஆன்மீகம் இல்லாமல் அவங்களுக்கு கீழே பல பேர் வந்து தொண்டாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை அமைத்து தருது. ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது சிறப்பிப்பது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த ஒரு செயலுக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு செயலுக்கு இன்னொரு எதிர் செயல்னு உண்டு. இந்த தேவலக்கணம் இருப்பவர்களுக்கு நேர் எதிரான பாவகன்றது இது வந்து துறவரம். அப்போது இல்லறம்ன்றது ஒன்று இருக்குங்களே, இந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணங்கள் நடைபெறவே இல்லை. திருமணங்கள் நடைபெறாத ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணங்கள் நடைபெறாத ஜாதகத்தில் அதிகமாகவே இருக்குது. 99.9% ஜாதகங்களுக்கு நான் ஆய்வு பண்ணதில் இந்த தேவலக்கணம் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பிப்பது இல்லை, திருமணங்கள் நடைபெறுவதில்லை, நடைபெற்றாலும் விவாகரத்திலே முடிகிறது அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அமைக்கு நன்றி கூடிய நன்றி, வணக்கம்.